ஜோதி டீச்சருக்கும் ரவி மேடம் ஓகேங்களா, அவ்வளவு மிக முக்கிய காரணம். அந்த பகுதியில எல்லாரும் ஒருங்கிணைக்கிறது, எல்லாம் வழி நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. பெரிய சவால் இருக்கு, விமர்சனம் இருக்கு, வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அதை பண்ணிருக்காங்க நம்முடைய மகளிர் ரவி சங்கவி மேடம் மறக்கவே முடியாது. கோவிட்ல வந்து டாக்டர் மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு பேசிட்டோம், எல்லா பல்வேறு அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு சங்கவி அவரோட நாங்க வந்து இந்த மாதிரி ஆர்ஆர் நகர்ல இருக்கோம். ஆர்ஆர் நகர்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டம்பிங் அது குப்பமேடு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஹவுசிங் போர்ட் பசங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து நான் படிச்சவங்க எல்லாம் கிடையாது. அந்த குப்பமேட்ல போயிட்டு தினக்கூலிங்க இன்னைக்கு போயிட்டு அங்க உள்ள போயிட்டு வர பொருளை எடுத்துட்டு வந்துட்டு அது மூலியமா கிடைக்கிற பணத்தை வச்சுதான் பசங்களுக்கு செலவுலாம் பார்ப்பாங்க, எல்லா செலவு படிப்பு செலவு முதற்கொண்டு. ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த நாலேஜும் இல்ல. வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல மிஸ் சொல்லி கொடுத்து முடிச்சிருவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு அது என்ன எப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தெரியும் தெரியாது. லாரன்ஸ் சார் மூலியமா வந்துட்டு எங்களுக்கு நைட் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று ரெடி பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் தெரியாத பசங்களுக்கு இங்கிலீஷ் மெயின் சொல்லி கொடுக்குறது, அதுதான் அதோட ஸ்கீமோட ஒரு ஹெட் மாதிரி இருந்தது. அது மூலியமா பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்னாவே என்னன்னு பேசிக்கே தெரியாம இருந்த பசங்க வந்துட்டு அந்த மூலியமா இங்கிலீஷ் நல்லா பேசினாங்க. ரைம்ஸ், ஸ்டோரி, டிராமா முதற்கொண்டு எல்லாமே இங்கிலீஷ்லயே பண்ணாங்க. பெஸ்ட் ஏரியா அவார்டு வந்துட்டு எங்க ஏரியாவுக்கு தான் கிடைச்சது. பெஸ்ட் டீச்சர் அவார்டு கூட நாங்க தான் வாங்கணும். ஆனா அது ஒரு பெரிய விஷயம். அதுல கோவிட் டைம்ல வந்துட்டு உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல, எதுவுமே கிடைக்காத நிலைமைக்கு ஆச்சு. அப்ப எங்க லாரன்ஸ் சார் வந்துட்டு தான் அந்த மளிகை சாமான் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து எங்களுக்கு தினமும் உணவு கொடுத்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க எங்க லாரன்ஸ் சார். இந்த டைம் ரொம்ப தேங்க் பண்றேங்க சார். ஏன்னா அது மறக்கவே முடியாது. ஒருவேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம், அது வந்து கோவிட் டைம்ல வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க டைம்ல எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாரு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பால் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. எங்களுக்கு வந்துட்டு மளிகை சாமான், வீட்டுக்கு தேவையான பொருள், பாய், பெட்ஷீட், தலைகான் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தேங்க்ஸ் பண்ணலாமா? தேங்க்யூ பண்ணலாமா? நைட் ஸ்கூல், ஆனா நைட் ஸ்கூல் மூலமா வந்தா பசங்களுக்கு இங்கிலீஷ்னாவே என்னன்னே தெரிஞ்சது. அந்த டைம்ல வந்துட்டு இங்கிலீஷா எதுவும் தெரியாது பசங்களுக்கு, ஒரு வேர்டு கூட படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா எங்களுக்கு வந்துட்டு விசிட்டுக்கு வந்த சீஃப் கெஸ்டா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு பாராட்டினாங்க. இந்த ஏரியா பசங்க இப்படி இங்கிலீஷ்ல பேசுதுங்களா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பசங்க லெவல்ல பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏரியா பசங்க வந்துட்டு வாழ்த்துட்டு போனாரு. அந்த டைம்ல அந்த மெமரி மறக்க முடியாதுங்க சார்.